இன்றைக்கு தேய்வரை பஞ்சமி, அதாவது மகாவாராகி அம்பாளுக்கு உகந்த நாள். கர்த்தவாவர்களில் மிகவும் போற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தவர். நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம் படித்தால் அம்பாள் ஓடி வரலாம். மகாவாராகி வருவார். வாராகி ஒரு மனிதனிடையும் கண்ணீர் சித்தவர்கள் என்று நாட்டில் பார்த்தீங்கன்னா வேளாண் விவசாயம் எவ்வளோ நல்லா இருக்கோ அதே மாதிரி நாடு வளரும். விவசாயத்தை நல்லபடியாக வாழ வைக்கிறது தான் வாராகி. இப்போ தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அவ்வளோ பெரிய ஆலயம் அமைத்தாலும் ராஜராஜ சோழன் அருமையாக வாராகி அம்பாளுக்கு ஒரு ஆலயத்தை கேட்டிருக்காரு. உள்ளூரில் எவ்வளோ பெரிய சிவபக்தராக இருந்தாலும் வாராகிக்கு ஒரு சேத்திரத்தை கொடுத்து, ஏன்னா தஞ்சை மாவட்டம் அந்த காலத்தில் சோழ நாடு பூராமே விவசாயம்தான் பெருசு. விவசாயத்துக்கு ஆரம்பிச்சிருக்கா மகாபாரதி. இந்த கோயிலில் வச்சோம்னா சிவபெருமான் தான் பிரதானமாக இருப்பார். ஓம் 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 ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வ லோகானா விசஜே பவரோஹிணா நிதயே சர்வ வித்யானா ஸ்ரீ தக்ஷிணா மூர்த்தயே நமோ நமஹ. ஓம் சதாசிவ சமாரம்பா அம்பிகா ஆச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பரா ஆதி குரவே ஸ்ரீமத் தக்ஷிணா மூர்த்தயே நமோ நமஹ. அம்பிகா குரவே சிவ குரவே ஸ்கந்த குரவே நமோ நமஹ. அருவகை சமயத்தின் ஆழ கருத்தெடுத்து கருவினில் தாங்கி வந்த கர்மம் தனை அறுத்தெடுத்து உருவினில் மூலத்தில் ஒடுக்கி நின்ற கணல் எழுப்பி முறையாக உச்சிரனில் ஊர்காரம் ஒழிக்கச் செய்து சிங்கமுக அன்னையை உள்ளத்தில் கொண்டு நிற்கும் அங்கமெல்லாம் அணுமுதலும் அவள் நாமும் ஒழிக்கச் செய்யும் அஞ்ஞானம் நீக்கி மெஞ்ஞானம் தனி நிலைநிறுத்தும் தங்கமான குருவே வரம் தரும் கரமும் சித்தாசமும் ஒளி வீச தியானிக்கிறேன். ஓம் மகா சத்குரு ஸ்ரீனிவாச சித்தரே சரணம். ஓம் மகா சத்குரு ஸ்ரீனிவாச சித்தரே சரணம். ஓம் ஸ்ரீ சித்தாயச வித்மஹே பிரத்யங்கிரா ரூபாய தீமஹே தன்னோ. சாயந்தரம் வந்து தேங்காய் வளர்ந்து போட்டு போகலாம் பூராள். அப்போ என்னன்னா பகவானுக்கே அம்பாளுக்கே இருக்கிற இடம்னா நமக்கு எப்படி இருக்கும் பாருங்க. வாஸ்து பார்க்காம இப்போ வீடு கட்டணும் இல்லையா, இவ்வளோ கஷ்டம் இல்லையா? அதே மாதிரி இறைவனை பிரதிஷ்டை பண்ணும் பொழுதும் அவருக்குரிய அந்த பலன்களை செய்வதற்காக நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறான், இதாக செய்யணும். அப்போ அதே மாதிரி எல்லாமே சாஸ்திர பிரகாரம் நாங்கள் செய்யணும், சாஸ்திரம் தப்பி செய்யணும். அப்போ வந்து மகாவாராகி அருளை பண்ணோம்னா என்ன சொன்னால் அவளை வந்து ஈர்க்கணும். அவள் ஏற்கனவே இறக்கம் உள்ளவா. அவளுக்கு படிக்கக்கூடிய பூமிக்கு அடியிலிருந்து வரக்கூடிய காய்கறிகள், அதாவது கிழங்கு வகைகள்,
அவளுக்கு தேனும் ரொம்ப பிடிக்கும். தேன் ரொம்ப சாப்பிடுவா, கிழங்குகள் ரொம்ப சாப்பிடுவா. ஆகையினால நீங்கள் வரும் பொழுது அவளுக்கு எப்பொழுதுமே ஏதாவது ஒரு கிழங்குகள் வாங்கிட்டு வந்தால் அவள் விரும்பி அதை சாப்பிடுவான். அவள் எப்பேற்பட்ட ஏவல் பிள்ளி சூன்யங்கள் எது இருந்தாலும் சரி அவைகளை ஒரு நொடி பொழுதுல அம்பாள் நீக்கி தந்துடுவான். மகாவாராயணி அந்த பஞ்சமின்னு பெரிய பஞ்சமி, இன்னைக்கு ரொம்ப சிறப்பானது. நீங்கள் என்னென்ன வேண்டியதுகளோ எல்லாமே அத்தனையும் நடத்தி சொல்லலாம். குறிப்பாக ஏவல் வினைகள் பிள்ளி சூன்யங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் எதனால அம்பாள் நீக்கி தந்துடுவான். அதனால் அவளை வணங்கணும். மகாபாரத பூர்ணனாலும் சரி, ராமாயணத்தினாலும் சரி, பிரத்யங்கர வாராளி இந்த ரெண்டு பேருக்கும் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பலிகள் கொடுத்து தான் வழிபாடு பண்ணலாம். மகாகாளி என்ன பிரத்யங்கரனா என்ன காளி. தனம் வர்ஷய ஸ்வாஹா. ஓம் க்ளீம் வராஹமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீ தனவசங்கரி. தனம் வர்ஷய ஸ்வாஹா. ஓம் க்ளீம் வராஹமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீ தனவசங்கரி. प्रभु ओम हरि ओम सुदनीय वरिष्ठों போற்றி ஆங்கார ரூபிணியை போற்றி ஆயிரம் திருமுடையாய் போற்றி ஆதியும் அந்தமும் ஆனாய் போற்றி ஆயிரம் திருநாமம் உடையாய் போற்றி ஆறா அமுதே போற்றி இகதர சுகம் அடிப்பாய் போற்றி இருக்கண்கள் கடைவாய் போற்றி இரவாபுகள் அற்பாய் போற்றி இச்சா சக்தியை போற்றி ஈகை உள்ளம் கொண்டவனை போற்றி ஈரேழுலகம் படைத்தாய் போற்றி ஈராயிரம் கண்ணுடையாய் போற்றி ஈரட்டு செல்வம் ஈவாய் போற்றி உத்திர புத்திரங்களால் நாமுடையாய் போற்றி உடற்பிணி அகற்றுவாய் போற்றி உண்மையில் உள்ளொழியை போற்றி உச்சமும் சுற்றமும் ஆனாய் போற்றி உழவர் வாழ்வை உயர்த்துவாய் போற்றி ஊக்கம் அளிப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் ஆனாய் போற்றி எல்லை அமுதனை ஏற்பாய் போற்றி ஏவல் மந்தங்களை எதிர்ப்பாய் போற்றி ஏற்றம் தருவாய் போற்றி ஏழையும் திருநடப்பாய் போற்றி ஐம்புலன்களையும் ஆழ்வாய் போற்றி ஒப்பு வெற்ற இறைவியை போற்றி ஓங்காரம் ஆழ்மையை போற்றி ஓங்கார வடிவினாய் போற்றி ஔஷதமாய் நின்றாய் போற்றி கருத்தில் நின்றாய் போற்றி கருவின் கருவை போற்றி ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ மஞ்சௌ 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 ஸ்வாஹா. அடுத்து கடகராசி. ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் ஸ்வாஹா. 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 அடுத்து சிம்மராசி. ஓம் க்ளீம் ஸ்ரீம் சௌ ஸ்வாஹா. 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 அடுத்து கன்னிராசி. ஓம் ஸ்ரீ மைம் சௌ ஸ்வாஹா. 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 அடுத்து துலாம் ராசி. ஓம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஸ்வாஹா. 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 सर्वं पूर्ण उदितो यम्नि पूर्ण उदितुयाप्नोति प्रतिष्ठतीं वराहमिहि सिद्धिस्वरूपिणी श्री रमणकरी नमस्ते स्वाहा. ओं क्लीं वराहि विहाय नमः पूर्णाहुतिं समर्पयामि. ओं भूर्भुवस्वाहा. ओं भूर्भुवस्वाहा. ओं भूर्भुवस्वाहा. राय स्वाहा. राय स्वाहा. हृदये स्वाहा. वर्णाय स्वाहा. वायुवे स्वाहा. कुबेराय स्वाहा. ईशानाय स्वाहा. रुद्राय स्वाहा. विष्णवे स्वाहा. ब्रह्मणे स्वाहा.